வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 5 முட்டை வச்சுருக்கிறேன். 5 முட்டையும் எடுத்து உடச்சி போட்டுடலாம். இப்போது பெப்பர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் எல்லாம் அந்த முட்டையில் போட்டு கலக்கிறோம். நல்லா அடித்து கலக்கிடணும். எல்லாம் உப்பு மஞ்சள் பெப்பர்லாம் கலங்குற மாதிரி நல்லா அடித்து கலக்கிடணும். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் வெண்ணெய் போட்டு தடவி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு தடவிக்கலாம். கடாயில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறோம். அப்புறம் மூடி எடுத்து மூடி வச்சிடுறோம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். அது வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து பாக்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் சூடான அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வறுக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு தனியாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, உப்பு, மிளகாய் தூள், மிளகு பொடி. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உடையாத அளவுக்கு மெதுவாக கிண்டுங்க. லாஸ்ட்டாக லெமன் 1 டீஸ்பூன் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். டேஸ்டியான முட்டை சுக்கா ரெடி. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.